முருகா முக்தியே சக்தி, சக்தியே 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 முருகா முக்தியே சக்தி. ஆறுமுகம். இந்த ஆறுமுகம் என்பது தாயோடையது, அதாவது கார்த்திகை தாயோடையது. அப்போ ஏழாவது முகம் என்ன? அந்த ஏழாவது முகம்தான் ஏழு மலைங்கிற ஒரு கணக்கு. வரும் 17ஆம் தேதி 17/8/2025 17/8/2025 அன்று என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பாருங்க. நான் ஏன் சொல்கிறோம்னா, இதே போல் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னக்குட்டி 2019 இன்னைக்கு தேதி 16/8/2019, நாளைக்கு தேதி 17/8/2019, ஆடி 32. ஆனால் இந்த வருடம் 17/8/2025 அன்று என்ன ஆவணி 1. இந்த ஆவணி 1 என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, திருத்தணியோட 10 நாள் திருவிழா. இந்த 10 நாள் திருவிழா யாருடையது? நீங்கள் அறியப்படுற முருகனுடையது. இது அல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தெரிகிறது தான் முக்தியே சக்தி, சக்தியே முருகா, சக்தியே முருகா முக்தியே சக்தி, இதோட பொருள். அப்போ முக்தி என்பது யாரோடையதுன்னா சக்தியோடையது. அப்போ சக்தி வடிவேலன் யார்? சக்தி விநாயகர் யார்? பிள்ளையார் விநாயகர்னு ஏன் பேர் வச்சிருக்கு? அப்போ ஆணை முகம் என்ன, அந்த குழந்தையோட முகம் என்ன? அப்போ குழந்தை இளையது, ஆணை முகம் மூத்தது. இது அறியப்படுற பாடம். பின் இந்த சிவலிங்க வழிபாடுக்கும் அந்த விநாயகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பனும் மகனும் சம்பந்தம். இந்த ஆணை முகத்துக்கு மூத்தது தான் அந்த சிவலிங்கம். அதுக்கு தான் அண்ணாமலையோட கதை. அண்ணாமலை, திருவண்ணாமலை எதிர்த்தவன் காளி. என்ன நிறைய பேர் எதிர்த்திட்டிய, அவ்வளோ பேர் காலி ஆகிருவிய. அதோட சாம்பிள் வீடியோ இருக்குல்ல, இதோட ஒப்பிட்டு நான் காட்டுறேன். ஒரு 4 ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு முன்னக்குட்டி ஒருத்தன் என்னை பற்றி பேசியிருந்தான். அவன் யாருன்னு நான் கண்டுக்கிடாமல் விட்டுட்டேன். ஆனால் அவனாவே நேச்சரடியாக வந்துட்டான். உள்ளே வர்றதுக்கு தெரியுமா? அழிவுக்கு. அவனை இல்லாமல் ஆக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் இந்த நாஸ்டோடமஸுக்கு அடித்தது அறம்பாடி சித்தர் பாடலை விளக்கம் சொன்னவன் நான் தான் இந்த இமாட்டர் ரூலர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவன். அனைத்து பேரையும் இந்த 17/8/2025 அன்று உங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க இதோட சாம்பிள் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ. இதுக்கு முன்னக்குட்டி ஒன்றை பேசுனது இதோட இணைக்கிறேன். அது எதிர்த்தவன் 2 பேர் காலின்னு சொன்னோம்ல, அந்த எதிர்த்தவன் 2 பேர் யார் தெரியுமா? சேலம் சாந்தன் சாம்ராஜி. இன்னொன்று அந்த திருநெல்வேலியில் இருந்துட்டு இப்படி ஒரு முடியை ஆட்டிகிட்டே இருந்தான், துரைங்கிறவன். 2 பேரும் காலி ஆகிட்டான். இந்த 2 பேரும் என்ன சொன்னான்னு தெரியுமா? நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன், நான் தான் இமாட்டர் ரூலரு அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சான். இதே போல் இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிய. எனக்கு ஆதரவு தர்றது 10 பேர் போதும். அந்த 10 குடும்பம் 10,000 கோடி குடும்பத்துக்கு சமம். ஆனால் என்னை எதிர்த்தவன் இருக்கான் பார்த்தியா? ஒரு குடும்பம் எதிர்த்தாலும் 1 கோடி குடும்பம் அழிஞ்ச மாதிரி. அதுக்கு தான் எதிர்த்தவன் காளி, ஏக சக்தி. நீ எதிர்த்துக்கோ, உன்னை ஒரு சக்தியால் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு பொருள். அன்பே சக்தி. ஆனால் நீங்கள் அறிஞ்சிட்டது என்ன? அன்பே சிவம், அன்பே சிவம்னு சொல்லி நீங்கள் பண்ணுற அநியாய அக்கிரமம் அனைத்துக்கும் ஒரே நாள் முற்றுப்புள்ளி 17/8/2025. உங்கள் கதையை பூரா நான் முடிக்கிறேன், புரியுதா? இவனது இந்த நாட்டுக்கு முதல்வர், இந்த நாட்டுக்கு பிரதமர், இதெல்லாம் விஷயம். உலகம் அண்டம், அந்த அண்டம் பிண்டம் உங்களுக்கு என்னென்னு காட்டித்தர்றேன். 17/8/2019 திருவண்ணாமலையிலேருந்து என்ன சொல்லியிருந்தேன்? அடுத்த வருஷம் பாரு, உலகத்தில் பாதி வரை ஆண்டியாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொன்னது இதோட இணைக்கிறேன். என்னை ஏற்று பேசுகிறேன் பார்த்தியா? அந்த சேலத்தில் உள்ள சாந்தன் சாம்ராஜி, நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன், இமாட்டர் ரூலரு. அவன் இதையும் நான் சேர்த்து காட்டுறேன். ஆனால் இப்போ ஏன் இதை சொல்லி வர்றோம்னா, இப்போ புதுசாக எதிர்த்து வர்றாங்க. நீ இருக்கிறது நான் இருக்கிறது 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வித்தியாசம்தான், புரியுதா? ஆனால் உனக்குன்னு 1000 பேர் வருவான். ஆனால் எனக்குன்னு யாரும் வரமாட்டான். எனக்குன்னு வர்றது என்ன தெரியுமா?
இப்போ பார்த்திய 2 மார்பகம் மாதிரி. இதுக்கு பேர் பழனி மலை, இதுக்கு பேர் இடுமன் மலை. ஆனால் இந்த இடுமன் 2 காவடியை தூக்கிட்டு வர்றதை பார்த்துருப்பேன். ஆனால் ஒரு பக்கம் தண்டாயுதபாணி, ஒரு பக்கம் விநாயகர். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனால் பழனிக்கு காவடி எடுத்து காலகாலமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். கொடுமுடியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டாந்து பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அந்த கொடுமுடி கதை என்ன, கொடுமுடி கதை என்ன, அடிமுடி கதை என்ன, அண்ணாமலை கதை என்னன்னு தெரியாது. நீ காலகாலமா பழனி அம்மா இல்லை பழனி அப்பா இல்லை பழனி ஆண்டவர் இல்லை மருதமலை ஆண்டவர் இல்லை செந்தில் ஆண்டவர் இல்லை அண்ணாமலை ஆண்டவர், இதாங்க சிவன் அடியார் சிவபக்தர். இவன் நாங்கள் வைணவ கோத்திரங்க, நாங்கள் வைணவ கோத்திரம், நாங்கள்லாம் நாராயண பக்தர். இது அல்லாத உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனால் தெரிஞ்சவன் தாண்டா. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த இமாட்டர் ரூலரு ஒருத்தர் சஞ்சீவி வேறு வச்சுக்கிட்டு நான் தாங்க இமாட்டர் ரூலர்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நான் அப்போ பெருசாக நினைக்கல. ஆனால் அவன் என்னை பற்றி சொல்லியிருந்தான் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னக்குட்டி. அவனை இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு சொல்லும் போது திருவண்ணாமலைன்னா இப்போ திருவள்ளுவருங்கிறான். அவன் மாவட்டம். அவனையும் தூக்குற. அடுத்தாலும் எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே இமாட்டர் ரூலர்னு சொல்கிறீங்களோ அத்தனை பேர் டோட்டல் தூக்கி தீர்வேன். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இமாட்டர் ரூலரு அழிவில்லாத ஆட்சியாளன் தேடிக்கிட்டு இருக்கிறேன், கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். நான் தான், நீ தான் அப்படி சொல்றவருக்கல்ல. அவ்வளோ வேறியும் 17/8/2025 அன்று ஆவடி 1 அவ்வளவு பேருக்கும் தூக்கிடுவேன். புரியுதா? இது அன்பே சக்தி, சக்தியோட முருகன். புரியுதா? முக்தியே சக்தியே முருகா. 2 ஒன்று தான்டா. டேய், தாயும் ஒன்று தான், மகனும் ஒன்று தான். தாயிலிருந்து வந்த மகன் தான் ஒன்று. பழனி அப்படின்னு ஆணோட பேரா பெண்ணோட பேரான்னு உலகத்தில் தெரியாது. தண்டாயுதபாணி இந்த பேரோட அர்த்தம் தெரிஞ்சா அண்டம் தெரிஞ்ச மாதிரி. உனக்கு காசி சிவன் தான், 6 முகம், விநாயகரோட முகம், அப்போ 7. இதோட கதை தெரியுமா? தெரியாது. ஆனால் வந்துட்டான் இவ்வளோலாம். அழிவில்லாத ஆட்சியாளன் நான் தான், அழிவில்லாத தலைவர். டோட்டலாக முடிச்சிடுவேன். டோட்டலாக இந்த வர்ற 8ஆம் மாதம் 18/8/2019 அன்று என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. எனக்கு 4 வருஷம் மாதம் எதுவுமே கிடையாது. சொன்னது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் இவ்வளோ நாள் இருந்தேன். ஆனால் இனிமே உங்களை விட்டு வைக்கக்கூடாதுடா. உங்களை விட்டு வைக்கவே கூடாது. பேராசை பெரு நஷ்டம்டா. நீங்கள் பூரா பேராசை பற்றிட்டீங்க. உங்களுக்கு பூரா நான் நஷ்டத்தை உண்டு பண்ணாமல் விட மாட்டேன். புரியுதா? நஷ்டம் என்ன தெரியுமா? நீ இருக்க மாட்டேன், அது உனக்கு பெரிய நஷ்டம் தானே. ஆனால் அதே போல் நீ இமாட்டர் ரூலரு, நான் அழிவில்லாத ஆட்சியாளன்னு சொல்கிறல்ல, நீ என்ன இல்லாமாக்கி காட்டு. நீ காட்டுறியா இல்லை நான் காட்டுறதுனாலும் பார்ப்போம். இந்த அழிவில்லாத ஆட்சியாளன் தமிழ்நாட்டுக்குள்ளே இமாட்டர் ரூலரு நாசோடமஸுக்கு அடிச்சது அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கம் சொன்னவன். எல்லாத்துக்கும் டோட்டலு பாண்டிய மன்னை யாரு, சேர மன்னை யாரு, சோழ மன்னை யாருன்னு ஒரு மயிரனுக்கு தெரியாதா. ஆனால் இந்த 3 ஒரு பொருளுடா. சேரன் சமுத்திரம், சோழன் சந்திரன், பாண்டிய மன்னன் தெய்வ யானை. அதுக்குதான் தெய்வ யானை திருமணமா திருப்பரங்குன்றம் கும்பாபிஷேகம் நடந்து முடியட்டும். வச்சிருக்கேன் பாரு. மருதமலை கும்பாபிஷேகம் ஒரே நாள், உத்தரகோசம் அங்கே குருபூஜை ஒரே நாள், கும்பாபிஷேகம் ஒரே நாள். ஏன் நடந்தது தெரியுமா? நாட்டியம் ஆடுறவர் யாரு, பள்ளி கொண்டிருக்கிறவர் யாரு, சிவலிங்கம் என்ன, விநாயகர் என்ன, தண்டாயுதபாணி என்னன்னு தெரியாது. நீ எல்லாம் என்னை ஏற்று பேசுறீடா. உன் வயசு 41, 39, 60, 90 கூட சொல்லிக்கோ. என் வயசு யூகம், 6வது யூகம், கலியுகத்தில் இருக்கிறேன். புரியுதா? தண்டாயுதபாணி யாரு? பழனிக்குள்ள வரல. பழனி மலைக்கு எத்தனை முறை நான் வந்திருக்கிறேன். காவடி எடுத்து பால் குடம் எடுத்து உள்ள வந்திருக்கல. இந்த பழனியை சுற்றி இருக்கிற கிராமத்தில் ஆய்க்குடி என்ன, திருஆவணன் குடி என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, இந்த பழனியை சுற்றி இருக்கிற பாலசமுத்திரம், அந்த பாலசமுத்திரத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா? பள்ளி கொண்டிருப்பார் ரெங்கநாதர். உனக்கு இந்த பழனி மலை இடுமலை தெரிஞ்சுக்க அம்பிட்டு பஞ்சாபரத்தை வாங்கி நான் தீட்டு போயிடுவேன். பாலசமுத்திரம். அப்போ பாலனோட சமுத்திரம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அந்த பாலசமுத்திரத்தில் என்ன இருக்கு? பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். அந்த பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கும் இந்த தண்டாயுதபாணி நிற்கிறவருக்கு என்ன சம்பந்தம்? உடனே சொல்லுவேன், அது மாமங்க, இது மருமகங்க. அதுக்கு தாண்டா சொன்னது. மருமகனே திருமகன். இப்போ
அப்போ மருமகன் என்ன திருமகன் என்ன தெரியுமா? தெரியாது. இவங்களாம் முருகனோட பக்தரு, சிவ பக்தரு. ஏய், சிவன் என்ன முருகன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதுடா. காலகாலமாக சாமியை கும்பிட்டோமா, பழனிக்கு காவடி எடுத்து வந்தோமா, மாலையை போட்டு வந்தோமா, பாத யாத்திரை வந்தோமான்னு போகணும். ஆனால் பழனி ஆண்டவங்கிட்ட தொட்டு விளையாண்டா இப்போ நடக்க போகிறதே உங்களுக்கு எல்லாம் சாம்பிள். நீ திருப்பரங்குன்றத்தில் இருந்தாலும் சரி, நீ திருத்தணியில் இருந்தாலும் சரி, நீ திருச்செந்தூரில் இருந்தாலும் சரி, காசி விஸ்வநாதனே தண்டாயுத பாணி. காசி விஸ்வநாத் தண்டாயுத பாணி. நீ காசிக்கு போனங்க, என் பிறவி கடலெல்லாம் முடிஞ்சிட்டு. காசி என்ன பொருள் தெரிஞ்சாதாண்டா உன் பிறவி முடியும். உன் பிறவி அடுத்த பிறவி நாய் பிறவி, பன்றி பிறவி, இப்படி எல்லா பிறவி இருக்கு. அது தெரியாமத்தான் நீ ஆலய வழிபாடு, கோயில் வழிபாடு இப்படி எல்லாமே சொல்கிற வைக்கிற. அரசியல்வாதியாக இருக்கட்டும், அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், 17/8/2025 அன்று நிறைய பேர் தூக்கிடுவான். என்ன தூங்குனா முழிக்க மாட்ட. அப்போ உடனே சொல்லுவேன் முழிச்சிட்டேன். நம்ம மறுநாள் 18/8/2025 8/8 அன்னைக்கு தூக்கிடுவேன். அதுக்கு தாண்டா அம்மை அப்பன்னு வச்சிருக்கு. இதெல்லாம் என்னோட பதிவை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அல்ல, எனக்கு எதிராக நிறைய சதிகள் இறங்கி இருக்கு. சதி திட்டங்கள். சசிகலா அம்மா யாரு, ஜெயலலிதா அம்மா யாருன்னு தெரியாது. நன்றி கெட்டவனுக்கு அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? ஜெயலலிதா அம்மாவை பற்றியும் சசிகலா அம்மாவை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு? நன்றி கெட்டவனுலா, நன்றி கெட்ட பயிலுலா. அன்னையில இருந்து இன்னைய வரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா? இந்த இமாட்டர் ரூலருக்கு சசிகலா எதிரி. சசிகலா எதிரியாடா? ஏ சசிகலா உனக்கு எதிரியா? அழிஞ்சு போவேன்னா யாரும் அழிக்க வேண்டாம். நான் சொன்ன வார்த்தையை ஒன்று அழிச்சு போடும். ஓம் ஹரி ஓம். இது உனக்கு போலியான மந்திரமாடா? ஏய், நீ சொல்றிய கல்கி அவதாரம். அந்த கல்கி அவதாரம் இந்த ஹரி, அந்த ஓம்ங்கிற 2 பிரணவ பொருள் என்ன தெரியுமாடா? ஓம் ஹரி ஓம் போலியான மந்திரம். போலியானவரா நீ? ஒரிஜினலு. அழிஞ்சு போவியே. நன்மைக்கு என்னோட 1000 கூட்டு உண்டு. ஆனால் தீமையை நினைச்சிட்டேன்னு வையன், உன்னை அழிக்காம விட மாட்டேன். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அகவர் உன்னை யாரும் இந்த அரசாங்கம் கண்காணிக்கல. அன்னையில இருந்து ஆறுமுகசாமி ஐயா ஹைகோர்ட் நீதிபதி ஜெயலலிதா அம்மா மரணத்தை விசாரிக்கும் போது அன்னையில இருந்து இன்னே வர கொரோனா லாக்டவுனில் நீ வீட்டில் மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த அரசாங்கம் இல்லை, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ சில்லறையாக இருந்துக்கிட்டு நீ டாலருக்கு ஆசைப்படாத, நடக்காது. அழியாத சொத்து தாண்டா டாலரு. அதில் நோட்டை இல்லை, அழியாத சொத்து டாலரு. அழிவில்லாத ஆட்சியாளன் ஒருவன் அல்ல. இந்த பூமியில் பிறந்தவன் எல்லாருமே அழியாத ஆட்சியாளன். நாசோடமஸ் கணிச்சது அதான். நாசோடமஸ் கணிச்சது என்ன? முக்கடலில் பிறப்பான், ஒருத்தன் வருவான். அது அழிவில்லாத ஆட்சியாளன். நீ சொல்கிற ஆங்கிலத்தை இமாட்டர் ரூலர்னு, அது ஒருவன் அல்ல. இந்த பூமியில் பிறந்தவன் யாரும் அழியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த ஆன்மீகத்தோட ஒரு சூட்சமத்தோட ரகசியம். ஆனால் நீ ஒருவன் தான். அது ஒருவனுக்கு பேரும் புகழ் பதவி எல்லாம் ஆசைப்படுதியா? உன் ஆசை சுடுகாடு தான். அது நடக்க போதா இல்லையான்னு பாரு. ஓம் அம்மை அப்பனே தோண. ஓம் ஹரி ஓம்.